வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல பயிற்சி 3ல் 9ல முதல் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் கொடுக்கப்பட்டுள்ளது. இருபடி சமன்பாடுகளை காண்க. இங்க 4 இது இருக்கு. ஒவ்வொன்றுலையும் மூலங்களின் கூடுதலும் பெருக்கல் பலனும் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இருபடி சமன்பாடுகளை கண்டுபிடிக்கணும். பாருங்க, முதல் இது பாருங்க. இங்க 9, 20 இருக்கா? அப்ப முதல்ல இருக்கக்கூடியது மூலங்களின் கூடுதல், ரெண்டாவது இருக்கக்கூடியது மூலங்களின் பெருக்கல் பலன். சரியா? இருபடி சமன்பாட்டுக்கு பொதுவான வடிவம் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டூ எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. அப்படியே பிரதியிடுங்க. நமக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும், மைனஸ் அப்படியே வந்துடும், மூலங்களின் கூடுதல் 9, இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும், பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் 20. சரியா? ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான முதல் இருபடி சமன்பாடு. அப்படியே ரெண்டாவது பார்த்துருமா பாருங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? மூலங்களின் கூடுதல். முதல்ல இருக்குது இல்லையா? அதான் மூலங்களின் கூடுதல். என்ன இருக்கு? 5/3. அதுக்கு அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன இருக்கு பாருங்க. ரெண்டாவது இருக்கா? 4. இதான் என்னது? மூலங்களின் பெருக்கல் பலன். இருபடி சமன்பாடு நமக்கு பொதுவான வடிவம் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டூ எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. இதான் ஃபார்முலா. அப்படி பிரதிடுங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும், மைனஸ் மூலங்களோட கூடுதல் என்னது? 5/3 அப்படியே வந்துடும், இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும், பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் எவ்வளவு? 4 ஈக்குவல் டு 0. இதான் நமக்கு இருபடி சமன்பாடு. ஆனா அங்க பாருங்க, பகுதியில 3 இருக்கு. இந்த 3 நம்ம நீக்கணும். அப்ப என்ன செஞ்சிடலாம்னா 3 கொண்டு பெருக்க போறோம். 3ஆல் இருபுறமும் பெருக்க. இருபுறமும் பெருக்க. பெருக்கலாமா? பாருங்க, இங்க 3 கொண்டு பெருக்குனா 3x ஸ்கொயர் மைனஸ் 5/3 இன்டூ எக்ஸ் இருக்கு, நம்ம 3 கொண்டு பெருக்கிறோம். 4 இருக்கு, நம்ம 3 கொண்டு பெருக்கிறோம். அதுக்கு அடுத்து பாருங்க 0 இருக்கு, நம்ம 3 கொண்டு பெருக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல 3x ஸ்கொயர், இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்ப மைனஸ் 5x பிளஸ் 4 3 பெருனா 12 ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு. அதுக்கடுத்து மூணாவது பார்க்கலாமா? என்ன இருக்கு பாருங்க. -3/2 -1 இருக்கு. மூணாவது இது இங்க எழுதுவோம் பாருங்க. அடுத்த பக்கத்துல எழுதுவோம் பாருங்க. மூன்றாவது இது மூலங்களின் கூடுதல் என்ன இருக்கு? -3/2 -3/2 மூலங்களின் பெருக்கல் பலன் -1 இருக்கு. சரியா? பாருங்க, இருபடி சமன்பாடு பொதுவான வடிவம் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டூ எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. அப்படியே மதிப்புகளை பிரதிடுங்க பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் போட்டோம், மூலங்களின் கூடுதல் என்ன இருக்கு? -3/2 இன்ட்டு எக்ஸ் அப்படியே வந்துடும், பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன இருக்கு? -1 ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, சுருக்கிடுமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸை மைனஸ் பண்ணா பிளஸ் தான் மாறுமா? பிளஸ் 3x/2 3x பண்ணா 3x/2 பிளஸை மைனஸ் பண்ணா -1 ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல பாருங்க, பகுதியில் 2 இருக்கு. அப்ப 2 கொண்டு பெருக்கிறோமா? 2ஆல் இருபுறமும் பெருக்க. 2ஆல் இருபுறமும் பெருக்க போறோம். பெருக்குங்க. என்ன வரும்? இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு 2 கொண்டு பெருக்குனா 2x ஸ்கொயர். இந்த இடத்துல 3x/2 இருக்கு, நம்ம 2 கொண்டு பெருக்கிறோம். -1 இருக்கு, 2 கொண்டு பெருக்கிறோம். 0 இருக்கு, நம்ம 2 கொண்டு பெருக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த 2 நம்ம கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன வரும்? 2x ஸ்கொயர் பிளஸ் 3x மட்டும் இருக்கும், மைனஸ் அப்படியே வந்துடும். 2 ஈக்குவல் டு 0 2 பெருக்குனா 0. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர் இருபடி சமன்பாடு. சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போறது 4வது பாருங்க. மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் பலன் எடுத்து எழுதுவோமா? பாருங்க, மூலங்களின் கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -2 -2 அடுக்கு 2. மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன கொடுத்துருக்காங்க? a+5 த ஹோல் ஸ்கொயர். a+5 த ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்ப பாருங்க, இருபடி சமன்பாடு என்ன வடிவம்? எக்ஸ் ஸ்கொயர்
மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. அப்படியே பிரதி எடுங்க, நம்ம ஈஸியாக முடிஞ்சிடும் பாருங்க. என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் பாருங்க, மைனஸ் 2 மைனஸ் ஏ அடுக்கு 2 இருக்கு. சரியா? இது இந்த ஃபார்ம்ல இருக்கிற மைனஸ், இதை நம்ம அப்படியே எழுதிட்டோம். பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன? ஏ பிளஸ் 5 அடுக்கு 2 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இங்க ஒரு மைனஸ், இந்த இடத்துல இன்ட்டு எக்ஸ் வருமா, இந்த இடத்துல இன்ட்டு எக்ஸ். மூலங்களின் கூடுதல் எழுதிட்டோம், இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். மைனஸை மைனஸ் பாருங்கன்னா பிளஸ்ஸா மாறிடும். 2 மைனஸ் ஏ அடுக்கு 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் இருபடி சமன்பாடுகளுக்கு மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் காண்க. இங்க ஒரு 4 இருபடி சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இதனுடைய மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கல் பலனும் கண்டுபிடிக்கணும். இருபடி சமன்பாடுனா 2 ஆன்சர், 2 மூலங்கள் இருக்கும். அதை கூடுதலும் பெருக்கல் பலனும் கண்டுபிடிக்கணும். பாருங்க, 2 மூலங்கள் இருக்கும் இல்லையா? ஒன்னு ஆல்பான்னு எடுத்துக்கிட்டோம், இன்னொன்னு பீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். இப்ப பாருங்க, முதல் இது பாருங்க, முதல் இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 28 ஈக்குவல் டு 0 இல்லையா? முதல்ல நமக்கு ஏபிசியோட மதிப்பு வேணும். ஏன்னா என்னன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1, பீன்றது என்னன்னா எக்ஸோட கெழு 3, சீன்றது என்னன்னா மாறிலி உறுப்பு 28. அதாவது இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னால எதுவுமே 1 இருக்குன்னு அர்த்தம். அதான் ஏவோட மதிப்பு. பீன்றது எக்ஸோட கெழு, சீன்றது மாறிலி உறுப்பு. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போறது மூலங்களின் கூடுதல் ஆல்பா பிளஸ் பீட்டா. 2 மூலம் ஆல்பா பீட்டா எடுத்துக்கோ, 2 கூட்ட போறோம். மூலங்களின் கூடுதல் என்ன கண்டிஷன் அப்படின்னா மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும், பியோட மதிப்பு 3 பை ஏவோட மதிப்பு 1. அப்போ மைனஸ் 3 பை 1 என்ன அர்த்தம்? மைனஸ் 3 அர்த்தம். இதான் என்னது? மூலங்களின் கூடுதல். அதுக்கு அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் ஆல்பா இன்டு பீட்டா. கண்டிஷன் என்னன்னா சி பை ஏ. சீன்றது என்னது? மைனஸ் 28 பை ஏன்றது என்னது? 1. அப்போ மைனஸ் 28 பை 1 என்ன அர்த்தம்? மைனஸ் 28ன்னு அர்த்தம். முதல் சமன்பாட்டோட மூலங்களின் பெருக்கல் பலனும் மூலங்களின் கூடுதலும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது கொடுத்து இந்த சமன்பாட்டை எடுத்து முதல்ல எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x ஈக்குவல் டு 0. நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபிசி மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். ஏன்றது எதோட கெழு? எக்ஸ் ஸ்கொயரோட கெழு, முன்னால எதுவுமே 1 இருக்குன்னு அர்த்தம். பின்னா என்ன? எக்ஸோட கெழு, எக்ஸோட கெழு என்ன இருக்கு? 3. சீன்றது என்னது? மாறிலி உறுப்புங்க. மாறிலி உறுப்பு இல்லைன்னா அது 0ன்னு அர்த்தம். சரியா? இப்ப நம்ம முதல்ல மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிப்போமா? என்ன? ஆல்பா பிளஸ் பீட்டா. என்ன கண்டிஷன்? மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு மைனஸ், இந்த மைனஸ் அப்படியே வந்துடும், பியோட மதிப்பு 3 பை ஏவோட மதிப்பு 1. அப்போ மைனஸ் 3 பை 1 என்ன அர்த்தம்? மைனஸ் 3ன்னு தான் அர்த்தம். சரியா? அதுக்கு அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிப்போமா? ஆல்பா இன்டு பீட்டா. என்ன கண்டிஷன்? சி பை ஏ. சி பை ஏ, சியோட மதிப்பு எத்தனை பாருங்க? 0 பை ஏவோட மதிப்பு 1. தொகுதியில 0 இருந்துச்சுன்னா அது வந்து 0 தான். சரியா? பகுதியில 0 வந்தாதான் வரையறுக்க இயலாது. இங்க 0 பை 1 என்ன அர்த்தம்? 0ன்னு அர்த்தம். இதான் என்னது? ரெண்டாவது இதோட மூலங்களின் பெருக்கல் பலன் மூலங்களின் கூடுதல். அதுக்கு அடுத்தது மூணாவது பார்ப்போமா? பாருங்க, மூணாவது அடுத்த பக்கத்துல ஆரம்பிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மூணாவதுல வந்து 3 பிளஸ் 1 பை ஏ, 3 பிளஸ் 1 பை ஏ ஈக்குவல் டு 10 பை ஏ ஸ்கொயர், 10 பை ஏ ஸ்கொயர். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? இது வந்து பொதுவான வடிவத்துல இல்ல, முதல்ல பொதுவான வடிவத்துக்கு மாத்தணும். இருபடி சமன்பாடு பொதுவான வடிவத்துல எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் உறுப்பு இருக்கணும், ஏ உறுப்பு இருக்கணும், மாறிலி உறுப்பு. பாருங்க, ஏ வந்து பகுதியில் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க, இந்த ஏ ஸ்கொயர் இங்க வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலாம் மாறுமா? அப்ப ஏ ஸ்கொயர் இன்டு 3 பிளஸ் 1 பை ஏ ஈக்குவல் டு 10. இந்த ஏ ஸ்கொயர் வகுத்துல வச்சு இங்க வந்தா பெருக்கலாம், உள்ள பெருக்குங்க. ஏ ஸ்கொயர் 3 பெருக்குன்னா 3 ஏ ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது பிளஸ் ஏ ஸ்கொயரே 1 பெருக்குன்னா ஏ ஸ்கொயர். இந்த ஏ அப்படியே தான் வரும், பகுதியில் இருக்க ஏ அப்படியே தான் வரும், ஈக்குவல் டு 10. இப்ப பாருங்க, இந்த 3 ஏ ஸ்கொயர் அப்படியே வந்துடும், பிளஸ் இதை கேன்சல் பண்ணுங்க, இந்த ஏவும்
இங்க ஏவோட அடுக்கு 1 தானே. இங்க என்ன இருக்கு? ஏ பெருக்கல் ஏ இருக்கு. அப்போ ஒரு ஏ கேன்சல் ஆயிட்டு ஒரு ஏ மட்டும் வரும். ஏ ஸ்கொயர்னா ஏ பெருக்கல் ஏ. ஒரு ஏ கேன்சல் ஆகி ஏ மட்டும் வரும். இது என்னது? +10. இடது பக்கம் கொண்டு வாங்க. -10 = 0. சரியா? இப்ப பாருங்க. ஏ ஸ்கொயர் உறுப்பு இருக்கு. ஏ உறுப்பு, மாறிலி உறுப்பு எல்லாம் வந்துருச்சா? இப்போ நம்மளுடைய கெழுக்கள் எடுத்து எழுதணும். ஏன்றது என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயரோட கெழு தான் ஏ. பீன்றது என்னன்னா ஏவோட கெழு. ஏக்கு முன்னால என்ன இருக்கு? 1. சீன்றது என்னன்னா மாறிலி உறுப்பு. மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிப்போமா? ஆல்பா பிளஸ் பீட்டா. என்ன கண்டிஷன்? -b/a. மைனஸ் போட்டாச்சு. பியோட மதிப்பு 1, ஏவோட மதிப்பு 3. இதான் என்னது? மூலங்களின் கூடுதல். அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிப்போமா? என்ன கண்டிஷன்? c/a. சியோட மதிப்பு என்ன? -10 பை ஏவோட மதிப்பு 3. இதை கேன்சல் பண்ண முடியாது. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். மூலங்களின் பெருக்கல் பலன், மூலங்களின் கூடுதல். அதுக்கு அடுத்தது 4வது பாப்போமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 3y² - y -4. 3y² -y -4 0. இந்த இருபடி சமன்பாடு முதல்ல நம்ம a, b, c மதிப்புகளை கண்டுபிடிப்போம். ஏன்றது y² கெழு 3, bன்றது yயோட கெழு. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 1 இருக்கிறனால தான் என்ன 1? -1. cன்றது மாறிலி உறுப்பு -4. இப்போ மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிப்போமா? என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா. என்ன கண்டிஷன்? -b/a = இந்த மைனஸ் அப்படியே வந்துரும். பியோட மதிப்பு -1. இது ஃபார்முலா இருக்க மைனஸ், இது பில இருக்க மைனஸ். சரியா? பை ஏ. ஏவோட மதிப்பு 3 = மைனஸ் பாருங்க பிளஸ் 1/3. அதுக்கு அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் ஆல்பா இன்டு பீட்டா. என்ன கண்டிஷன்? c/a. cன்றது என்னது? -4 பை ஏன்றது என்னது? 3. இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இதான் என்னது? நமக்கு தேவையான மூலங்களின் கூடுதல் 1/3, மூலங்களின் பெருக்கல் பலன் -4/3. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.